ரெதி வணக்கம். வெனிசுலாவில் ஏற்பட்ட 2 அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் 1 லட்சம் பேர் வரை பலியாக இருக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு செய்தி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தென் அமெரிக்காவின் வடக்கு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய நாடு வெனிசுலா. இந்த வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள்லாம் நிலைகுலைந்து போயிருக்கின்றது. இதனால் மீட்பு பணிகளும் தற்போது தீவிரமாக ஓய்வில்லாமல் நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த இரட்டை நிலநடுக்கத்துக்கு இடையில் 39 வினாடிகள் தான். முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.2 என்ற ரிக்டர் அளவில் பதிவாகிறது. அதற்கு பிறகு அடுத்த 39 வினாடிகளில் உடனடியாக மற்றொரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அது 7.5 என்று ரிக்டர் அளவில் பதிவாகிறது. இப்படியாக அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் அங்கு ஒரு மிகப்பெரிய சேதம் அசம்பாவிதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தால் கரிபியன் தீவு பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை முதலில் விடுக்கப்பட்டு தற்போது அது வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சேதம், உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அச்சத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்ல வேண்டும். அதிகாரப்பூர்வமாக வெனிசுலா அரசு இதுவரையில் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக வெனிசுலா அரசு அறிவிக்கவில்லை என்றாலும் கூட அமெரிக்க புவியியல் மையம் கணிப்பின்படி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வரை பலியாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இயற்கை பேரிடரால் கிட்டத்தட்ட 1 லட்சம் வரையிலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் உயிரிழப்பை தற்போது 1 லட்சம் வரை இருக்கலாம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மதிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெனிசுலாவினுடைய தலைநகர் கராகஸ் முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் வணிக வளாகங்களும் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்திருக்கின்றது. ஒட்டுமொத்த நகரமும் மிகப்பெரிய அளவிலான சேதத்தை நிலைகுலைந்து போயிருக்கிறது என்றே சொல்லலாம். வீதிகளில் மக்கள் அலறியடித்தபடி ஓடியதாகவும் இடிபாடுக்குள் தங்களுடைய உறவினர்களை தேடக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு பரிதவிப்புக்கு ஆளாகி இருப்பதாக கூட அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிகின்றது. அதே போன்று நகரினுடைய முக்கிய பகுதிகளில் மீட்பு குழுவினர் தன்னார்வலோடு இணைந்து இடிபாடுகளை அகற்றி உயிருக்கு போராடுபவர்களை மீட்கக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தோண்ட இடிபாடுகளை சீரமைத்து இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய பணிகளும், அதே போன்று இடிபாடுகளை களைந்து தோண்ட சடலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அவலமும் அதிர்ச்சியும் அந்த நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தான் அங்கு உயிரிழப்பு என்பது 1 லட்சம் வரை இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தினுடைய வீரியத்தால் வெனிசுலாவுடைய மிக முக்கிய சர்வதேச நுழைவாயிலாக பார்க்கப்படக்கூடிய சைமன் பொலிவர் சர்வதேச விமான நிலையம் கூட பலத்த சேதமடைந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. கடலோர பகுதியான லா குறைவாவில் இருக்கக்கூடிய விடுதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் அனைத்துமே தரைமட்டமாக இருக்கின்றது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அதற்கு பிறகு அடுத்தடுத்து நில அதிர்வுகளும் ஏற்பட்டிருக்கிறது. 2 நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 4.9 முதல் 6.4 என்ற ரிக்டர் அளவிலான 20க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதனால் மக்கள் வீடுகளுக்குள் செல்ல முடியவில்லை. உயிரிழந்தவர்களை போக மிச்சம் இருப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்குள் செல்ல தஞ்சம் அடைந்து விடலாம் என்று பார்த்தாலும் கூட 2 நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதனால் மக்கள் வீதியிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். வீடுகளுக்குள் செல்ல முடியாமல் அச்சமடைந்திருக்கிறார்கள். நிலநடுக்கத்தை தொடர்ந்து நில அதிர்வும் 20க்கும் மேற்பட்ட முறை ஏற்பட்டு வருகின்றது. தற்போதைய நிலையை, நாட்டினுடைய தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு வெனிசுலாவினுடைய இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் நாடு முழுவதும் ஒரு அவசர நிலையை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பு அமைப்புகளோடு இணைந்து மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் இடைக்கால அதிபர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவசர நிலையை அறிவித்து மீட்பு குழுக்களும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிக உயிரிழப்புகள் மற்றும் விரிவான சேதம் குறித்து USGS என்று சொல்லப்படக்கூடிய யுனைடெட் ஸ்டேட் ஜியாலஜிக்கல் சர்வே அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் இதை எச்சரித்திருக்கிறார்கள். முதற்கட்ட மதிப்பீடின்படி இறப்பு எண்ணிக்கை என்பது 1 லட்சம் வரை இருக்கலாம் என்று USGS அதாவது அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் மதிப்பிட்டிருக்கிறார்கள். இது உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம். அதாவது ஒரு நிலநடுக்கத்தால் ஒரு நாட்டில் 1 லட்சம் பேர் வரை பலியாகி இருப்பார்கள் என்று கூறப்படுவது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விடயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இடிந்து விழுந்த கட்டிடங்கள் மற்றும் சேதமடைந்த கட்டமைப்புகளுக்கு அடியில் சிக்கியிருப்பவர்களையும் தேடுவதற்காக பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதுமே அவசர மீட்பு குழுக்கள் தீவிரமாக களமிறக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தான் இந்த ரிக்டர் அளவை முதலில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்கள். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமான USGS உடைய தகவல் படி ரிக்டர் அளவுகோலில் 7.2 கொண்ட முதல் நிலநடுக்கம் என்பது வெனிசுலாவுடைய தலைநகர் கராகஸ் நகருக்கு மேற்கே சுமார் 284 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சான் பெலிக் அருகேதான் இந்த கிரீன்பீச் பகுதியில் தான் ஏற்பட்டிருக்கிறது முதல் நிலநடுக்கம்.
அதற்கு பிறகு 39 வினாடிகளுக்கு இடையில் அடுத்த நிலநடுக்கம் என்பது வெனிசுலாவுடைய தலைநகருக்கு மேற்கே சுமார் 293 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய யூமாரே அருகே ரிக்டர் அளவுகோலில் 7.5 என்ற ஒரு வலுவான நிலநடுக்கம் என்பது அடுத்தடுத்து ஏற்படுகிறது. இந்த இரட்டை நிலநடுக்கம் தான் அங்கு கூடிய மக்கள் நிலைகளை செய்திருக்கிறது. கட்டிடங்கள் சீட்டுக்கட்டு போல சரி வைத்திருக்கிறது. அதிக உயிரிழப்புகளும் விரிவான சேதங்களும் ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பேரிடராக தான் அங்கு பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2 நிலநடுக்கங்களை தொடர்ந்து ஏற்கனவே கூறியது போல 20க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டுக் கொண்டே வருவதால் மக்கள் வீடுகளுக்குள் செல்ல முடியாமல் சாலையில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்களை காக்கும் பொருட்டும் பல்வேறு நடவடிக்கைகள் அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது தொடர்பாக தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதாவது வெனிசுலாவுடைய இந்த மாபெரும் மக்களை தாக்கிய இந்த 2 பெரிய நிலநடுக்கம் என்பது பேரழிவை ஏற்படுத்தும் எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் அமெரிக்க உதவ தயாராகவும் விருப்பத்துடனும் தயாராக இருக்கிறது என்று பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கிருக்கூடிய தகவல்கள் நான் சேகரித்துக் கொண்டே இருக்கின்றோம். உடனுக்குடன் எங்களுக்கு அதிகாரிகள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்கா என்றும் உதவி புரியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இடிந்து விழுந்த கட்டிடங்கள் மற்றும் சேதமடைந்த கட்டமைப்புகளுக்கு அடியில் சிக்கியுள்ளவர்களை தேடக்கூடிய பணி என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதுமே அவசரகால மீட்பு குழுக்கள் எல்லாம் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் சேதத்தின் அளவை அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பிட்டு வருகிறார்கள். தற்போது வரையிலும் 1 லட்சம் பேர் வரை பலியாகி இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அங்கு நிலைமை என்பது மோசமாக இருக்கின்றது என்பதாக அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ரிதி.